ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்ல இருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டுமே 3100க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு 10th பாஸ் பண்ணா போதும், எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அப்ளை பண்ணதுக்கு மேல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு 10 டிஜிட்கான உங்களோட மொபைல் நம்பர் நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் கரெக்டா வந்து கொடுத்துட்டு வேலிடேட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும், நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிட்டு வேலிடேட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துதான். ஸோ மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேலிடேட் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க மெயில நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. மெயில ஓடிபி சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா மெயிலுக்கான ஓடிபி உங்களுக்கு வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் ஆகிட்டு வேலிடேட் வந்து பார்த்தா ஆயிடும். ஓகே, இப்போ வந்து மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டா அதே மாதிரி உங்க நேம் நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. உங்க நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேமை நீங்க கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதர் நேம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த், அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்ம்ல டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது யூஆர்னா ஜெனரல் அர்த்தம். ஸோ எல்லாருமே வந்து யூஆர் கேட்டகரி நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுவே நீங்க எஸ்சினா எஸ்சி கொடுங்க, எஸ்னா எஸ்டி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஓபிசி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பிசி எம்பிசி இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. உங்களால ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியும்னா நீங்க வந்து ஓபிசி வந்து கொடுத்துக்கோங்க. இப்பயே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்ல அப்டேட் வந்து பண்ண தேவையில்ல. நீங்க அப்ளை பண்ணா முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி வெரிஃபிகேஷன் வந்து கூடுவாங்க. நீங்க செலக்ட் ஆனா அப்ப மட்டும் நீங்க ஓபிசி சைட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க பிசி எம்பிசினா ஓபிசி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் என்டர்லைனால வாங்கவே முடியாதுன்னா நீங்க ஜஸ்ட் யூஆர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம எந்த சர்க்கிள் கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. 10th நீங்க வந்து பார்த்தா எப்போ முடிச்சீங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. எந்த இயர்ல முடிச்சிருக்கீங்களோ அந்த இயரை நீங்க அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு கேப்சர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சர் கோட் அப்படியே பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா கண்டினியூ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபில் பண்ற ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் யோர் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. கீழே போயிட்டு அதுல நீங்க வந்து பார்த்தா ஃபில் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் வந்து பார்த்தா ஆப்ஷன் தான், நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காட்டாலே வந்து விட்டுடலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்க டிசபிலிட்டி ஏபிள் பர்சன் கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க எஸ் கொடுத்து என்னமான கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சப்கேட்ல வந்து கேட்டிருக்காங்க. நோட்டிபிகேஷன் நீங்க தெளிவா வந்து படிச்சு பாருங்க. என்னமான கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ண கொடுத்திருக்காங்க, அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டி பர்சன் இல்லனா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க 10th வந்து எந்த லாங்குவேஜ்ல வந்து படிச்சுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் நீங்க தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் எம்ப்ளாய்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பட் நீங்க ஒர்க் பண்ணிட்டு தான் என்ஓசி வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில போயிட்டு என்ஓசி வாங்கி அதை நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க ஒர்க் வந்து பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து போட்டோ கேட்டிருக்காங்க பாருங்க. போட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ள இருக்கும், 200 டிபி அளவுக்குள்ள இருக்கும், 200 × 230 பிக்சலுக்குள்ள இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா ரீசைஸ்லாம் பண்ணிட்டு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி போட்டோ அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பாருங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கேபிக்குள்ள இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ்க்குள்ள வந்துருச்சு. ஓகே, நீங்க என்டர் பண்ண எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும்.
ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணணும் கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம வந்து தமிழ்நாடு சர்க்கிள் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. எந்த சர்க்கிள் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தா தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துட்டு இருக்கும். அந்த ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணிட்டு ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க அகைன் வந்து கிளிக் பண்ணா போதும். டைரக்டா உங்களுக்கு அப்ளை பண்ற பேஜ்க்குள்ள வந்துருங்க. ஓகே, இதுல போயிட்டு நீங்க ஒன் பை ஒன் வந்து அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷனுக்கான அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல டோர் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க. அதுல போயிட்டு உங்க தெரு பேரை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தாலுக் நேம் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு தாலுக் நேம் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் நேம் அந்த காலம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஃபைனலா பின்கோட் கேட்டிருக்காங்க. பின்கோட் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒண்ணா தான் அந்த எஸ்எம்எஸ் கொடுத்தா போதும் அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடும். இப்போ அட்ரஸ் வந்து முடிஞ்சது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க சிபிஎஸ் அந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்க. சிபிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தா செகண்டா வந்து அடிஷனல் சப்ஜெக்டா சிபிஎஸ்சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஓப்பன் ஸ்கூல்ல அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க சிபிஎஸ்சி படிச்சா சிபிஎஸ்சி கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் போர்டுல படிச்சா லாஸ்டா இருக்கு பாருங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு 2012 2015 மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க வந்து 10th எப்போ முடிச்சீங்கன்ற மாதிரி அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2012க்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு அந்த 2011 மாதிரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுவே நீங்க 2012 இருந்து 2015க்குள்ள இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 2016க்கு அப்புறம் உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டு ஆப்ஷனை நீங்க கரெக்டா வந்து ஸ்டேட் போர்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து பார்த்தா அப்ளை பண்ண சொல்லவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லவே 10th எப்போ முடிச்சேன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு அப்படின்னு அந்த போய் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நீங்க கரெக்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கான இயரை நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிசல்ட் டைப் வந்து பார்த்தா மார்க் அப்படின்னு வந்து செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அதுக்கு அடுத்து நீங்க மார்க் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஒவ்வொரு மார்க்கா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. 100க்கு நீங்க இங்கிலீஷ் எவ்வளவு மார்க் எடுத்து அந்த மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து செலக்ட் சப்ஜெக்ட்ல போயிட்டு உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்னா தமிழ் தான் நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. சோ தமிழ் வந்து என்டர் பண்ணிட்டு தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்துட்டோ அந்த தமிழுக்கான மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவு மார்க் எடுத்து மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா பிராக்டிகல் கேட்டிருக்காங்க பாருங்க. சயின்ஸ்ல பிராக்டிகல் எவ்வளவு மார்க் எடுத்துட்டோ அந்த மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தியரி கேட்டிருக்காங்க. தியரியில இங்க எவ்வளவு மார்க் எடுத்து அந்த மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து சோசியல் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க வந்து மார்க்கை கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. மார்க் ஷீட் பார்த்து மிஸ்டேக் இல்லாத நீங்க கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த பேஜ் வந்து சேவ் ஆயிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, டிவிஷன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போறோம் அந்த டிவிஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதிகபட்சமா உங்க ஓன் டிவிஷன்ல நீங்க வந்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தா திருவண்ணாமலைன்றத நான் வந்து கொடுத்துறேன். உங்க டிவிஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கீழே வந்தா திருவண்ணாமலை டிவிஷன் இருக்க எல்லா போஸ்டையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்க ஹோம் பேஜ்லேயே ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்க டிவிஷன்ல எந்த வேலை இருக்கு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க ஓபிசி கொடுத்து அப்ளை பண்ண போறனா ஓபிசில இருக்க எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. 1ன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வேற ப்ரிஃபரன்ஸ் 2ன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து 3ன்ற மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்லயுமே போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸ் நீங்க 1 2 3 மாதிரி வந்து பார்த்தா ஆர்டர் வைஸ் உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஓபிசி கொடுத்து அப்ளை பண்ணா ஓபிசி லெவல எல்லா போஸ்ட்டுமே நீங்க வந்து பார்த்தா 1 2 3 மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அதுல வேகன்சி இருக்குன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க எஸ்சினா எஸ்சில வர இன்ஃபர்மேஷன் மட்டுமே வந்து 1 2 3 மாதிரி வந்து போஸ்ட் வைஸா வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வந்து எஸ்டினா எஸ்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ல 1 2 3 மாதிரி நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து யூஆர் இருக்க பாருங்க. யூஆர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை வந்து போட்டி போடலாம். ஸோ யூஆர் கூட நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பதில ஒவ்வொரு லொகேஷன் இருக்க போஸ்டிங்குமே நீங்க 1 2 3 4 நீங்க எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் சொன்னாலும் நீங்க வந்து கொடுத்துலாம். இப்போ 120 போஸ்டிங் ஜாப் வந்து உங்க டிவிஷன் இருக்குன்னா
120க்கான ப்ரிஃபரன்ஸுமே நீங்க வந்து ஒன் பை ஒன் ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஓபிசி இருக்கிற பிளேஸா 1 2 3 ஆர்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜெனரல் யூஆருக்கு இருக்கிற போஸ்டிங் ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஓபிசினா எஸ்சி/எஸ்டிக்கு வந்து பார்த்தா நீங்க வந்து பண்ண முடியாது. ஸோ எஸ்டி/எஸ்டிக்கு ஆப்ஷன் விட்டு ஓபிசி மற்றும் யூஆர் கேட்டகரி மட்டும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுவே நீங்க எஸ்சி/எஸ்டி இருக்கீங்கன்னா நீங்க ஓபிசில வந்து ஃபில் பண்ண முடியாது. எஸ்சி/எஸ்டில வந்து ஃபில் பண்ணிட்டு யூஆர் கேட்டகரி மட்டும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரே காலில் போயிட்டு 23 24 வந்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி 23 நீங்க 2 தடவை வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்காதீங்க, கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம கீழே கிளிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு நோட் பேட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்க டிவிஷனுக்கு நீங்க எந்தெந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நீங்க வந்து பார்த்தா ஆர்டரா வந்து செட் பண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்க சோலுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன போஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்க முன்னாடி பார்த்து வச்சுட்டு நீங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே ஆர்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக நீங்க வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேமெண்ட் வந்து பண்ண போறீங்க. நீங்க ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா எஸ்சி/எஸ்டி இருக்காங்க பாருங்க. எஸ்சி/எஸ்டி அனைத்து கேட்டகரி பெண்கள் அவங்க வந்து பேமெண்ட்டே வந்து பண்ண தேவை. மீதி இருக்காங்க பாருங்க பிசி, எம்பிசி, ஓபிசி அவங்க மட்டும் நீங்க 100 rupees வந்து பேமெண்ட் வந்து பண்ணா போதுமானது. அனைத்து பெண்களையுமே நீங்க பேமெண்ட் வந்து பண்ண தேவை. ஓகே, ஸோ 100 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதை போய் நீங்க மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். டேரக்டா நீங்க பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள வந்து போயிடுங்க. இல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ மெத்தட் கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட்கான ரிசிப்ட் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ் வந்து சப்மிட் ஆயிட்டு அப்ளிகேஷனுக்கான பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தா வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து பார்த்தா அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கரெக்டாக பட்சத்தில் நீங்க பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க இப்போ வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்க வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து பண்ண கரெக்ஷன் பண்ணதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்போ நீங்க கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம் 17/2/2023 நீங்க கரெக்ஷன் பண்ண தேதி கொடுத்துருப்பாங்க. அன்னிலிருந்து நீங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்க எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்க அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.